இறைவனின் அருளை பெற வேண்டுமானால் ஆத்யாசக்தி வடிவனான தேவியை மகிழ்விக்க வேண்டும். அவளே மகாமாயை. உலகை மயக்கத்தில் ஆழ்த்தி படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருகிறாள். அந்த மகாமாயை கதவை திறந்து விட்டால்தான் கடவுளின் சாம்ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். இல்லாது போனால் வெளியே விழுந்து கிடக்க வேண்டியதுதான். வெறும் புரோஷங்களைத்தான் காண முடியும். நித்தியமான அந்த சச்சிதானந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் மது கைடவர்களை கொன்றபோது பிரம்மா முதலான தேவர்கள் மகாமாயை துய்த்ததாக தேவி மகாத்மியத்தில் கூறப்படுகிறது. சக்தியே உலகின் மூல ஆதாரம். அந்த ஆத்யா சக்தியிடம் வித்யை, அவித்யை இரண்டும் உள்ளன. அவித்யை மோகத்தில் ஆழ்த்துகிறது. காமினி பெண், காஞ்சனம் பணம். இந்த நாட்டம் இருந்தே உண்டாகிறது. அது மனிதனை மோகத்தில் ஆழ்த்துகிறது. பக்தி, தயை, ஞானம், பிரேமை இவற்றை தோற்றுவிப்பது வித்யாசக்தி தான். வித்யாசக்தி தான் நம்மை இறைநெறியில் அழைத்துச் செல்கிறது. ஆனால் அதனாலும் நாம் முழு ஞானம் பெற முடியாது, கடவுளையும் காண இயலாது. அவித்யாசக்தியை மகிழ்விக்க வேண்டும். அதுதான் சக்தி பூஜையின் நோக்கம். அவளை மகிழ்விப்பதற்காக தாசபாவனை, வீரபாவனை, சந்தான பாவனை என பல்வேறு பாவனைகளில் பூஜைகள் செய்து அவளை மகிழ்விக்க வேண்டும்.